கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. விளை நிலங்களை நாசம் செய்யும் காட்டு யானைகள், கடுக்கரை திடல் சுற்றுவட்டார விவசாயிகளின் துயரம். பூதப்பாண்டி சுற்றுவட்டாரத்தில் கடுக்கரை திடல் உள்ளிட்ட பகுதிகள் விவசாயத்தில் செழிப்பானவை. இங்கு நெல், வாழை, தென்னை சாகுபடிகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் அடிக்கடி இந்த விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுவதும் விளைபொருட்களை நாசம் செய்து விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுத்துவதும் தொடர்கதையாகவே உள்ளது. விவசாயிகளின் பெருந்துயரை விளக்க சில தரவுகளை தருகிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி விவசாய நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் சேதத்தை ஏற்படுத்தியது. இதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி தெல்லாந்தி உடையார்கோணம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரது தோட்டத்தில் தன் குட்டிகளுடன் புகுந்த காட்டு யானை கூட்டம் 1000 வாழை மரங்களையும் 18 தென்னை மரங்களையும் நாசம் செய்தன. இதேபோல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திடல் ஊராட்சியில் குடியிருப்புகளின் அருகே உள்ள வாழை தோட்டத்தில் காட்டு யானை கூட்டம் புகுந்தன. இந்த யானை கூட்டமானது மூக்குத்திமலை அடிவாரத்தில் உள்ள பாலகிருஷ்ணன் என்பவரின் தோட்டத்தில் புகுந்து 500க்கும் அதிகமான வாழைகளை சேதப்படுத்தின. கடுக்கரையை சேர்ந்த நந்தகுமாரின் 1 ஏக்கர் வாழை தோட்டம், சுதாகர் என்பவரது தோட்டத்தில் இருந்த 60 தென்னை மரங்கள், சிபு என்பவரது விளைநிலத்தில் இருந்த 600 வாழைகள், திடல் பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவரது நெற்பயிர், ஆறுமுகம் பிள்ளை என்பவரது தோட்டத்தில் இருந்த 50 தென்னை மரங்கள் மற்றும் 400 வாழை மரங்களை இந்த யானை கூட்டம் சேதம் செய்திருந்ததை நினைவூட்டுகிறேன். யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளால் பயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்னும் முறையில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். வன விலங்குகளால் பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் விவசாயிகளின் பக்கம் நின்று நான் மேற்கொள்ளும் பணிகளை ஒவ்வொருவரும் அறிவீர்கள். திமுக அரசின் தொடர்ச்சியான மெத்தனத்தால் மகசூல் மற்றும் வருவாய் இழந்து தவிக்கின்றனர் விவசாயிகள். இதோ இந்த வாரத்திலேயே திடல் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆவடைக்குளம் பாசன பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டமானது 20 ஏக்கரில் நெல், 3 ஏக்கரில் தென்னை, 6 ஏக்கரில் வாழை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனையில் விவசாயிகளின் குரலை அனைத்து மட்டத்திலும் ஓங்கி ஒலித்து வருகிறேன். யானைகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை தடுக்கும் வகையில் வனத்துறை சார்பில் அகழிகள் அமைக்க வேண்டும் என வனத்துறை அலுவலர்களுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தினேன். அதன் பின்னரே அகழிகள் அமைக்கப்பட்டன. அந்த அகழிகளை சரியான முறையில் பராமரிப்பு செய்திருந்தாலே விவசாயிகள் நலன் காக்கும் வகையில் யானைகள் வருவதை தவிர்த்திருக்கலாம். அது மட்டுமின்றி இங்குள்ள ஆவடைக்குளம் பகுதியில் தோவாளை பாசன கால்வாயின் குறுக்கே ஒரு பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் வழியாகவே மலை பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் விவசாய விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்கின்றன. இந்த பாலமானது நீர்வளத்துறையின் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலமே யானைகளின் வழிப்பாதையாக மாறியிருப்பதே விவசாயிகளின் கண்ணீருக்கும் காரணமாகிறது. அந்த பாலத்தை இடித்துவிட்டு அதன் அருகிலேயே சிறிய கம்பி பாலம் அமைக்க வேண்டும். இந்த கம்பி பாலமானது விவசாய விளைபொருட்களுடன் ஒரு நபர் செல்லும் அளவிற்கு இருந்தாலே போதுமானது. இதை செய்தாலே யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுவதை தடுக்கலாம். இதை வனத்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலர்களுக்கும் கடிதம் மூலம் வலியுறுத்தினேன். ஊடகம், அரசு தரப்பு என அனைத்து தளத்திலும் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று வருகிறேன். விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க இந்த காணொலி மூலம் வலியுறுத்துகிறேன். கடுக்கரை பக்கத்தில் இந்த ஆவடைக்குளம் பக்கத்தில் இதுவரை 4 தடவை யானை சேதப்படுத்தியிருக்கு. ஃபாரஸ்ட்லேருந்து விவசாயிகள் நிறைய பேர் சேதப்படுத்தியிருக்காங்க. அந்த பாலத்தை எவ்வளோ தூரம் சுருக்கி யானை வராத அளவுக்கு ஆக்கி எங்கள் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு உங்கள் முயற்சி தான் நடக்கணும். போன தடையும் ஒரு 400 வாழைகிட்ட அழிச்சாச்சு. இந்த தடவை ஒரு 300 வாழைகிட்ட அழிச்சாச்சு. வயக்காட்டிலே இறங்கி அவ்வளோ நாசமாக்கியாச்சு. எங்களுக்கு எந்த இதுவும் செய்ய முடியலை. அந்த பாலத்தை உடைக்காமல் எது செய்தாலும் ஆனை வரத்தான் செய்யும். விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் ஒவ்வொருவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன். மேலும் பூதப்பாண்டி வனசரகத்தில் கூடுதலாக பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு யானைகள் வனத்தை விட்டு வெளியேறுவதை கண்காணிப்பதுடன் விவசாய நிலப்பரப்பு நோக்கி வரும் யானைகளை வனத்திற்குள் திரும்ப அனுப்பும் பணிகளிலும் ஈடுபட வேண்டும்.
பூதப்பாண்டி வனக்கோட்டத்தில் அனைத்து முன்களப் பணியாளர்கள் மற்றும் அதிவிரைவு படை மூலம் யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும், காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களை கூடுதலாக நியமிக்கவும் மாவட்ட வன அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் நண்பனாக என் குரல் எப்போதும் ஒலிக்கும். என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.